ஒரு நூல் நீங்கள் செய்து தர முடியுமா? அப்பொழுதுதான் இந்த தலைக்கோல் என்ற நூலை நான் அவருக்கு தந்தேன். அந்த நூலை மிகச்சிறந்த முறையில் உரிய படங்களுடன் வெளியிட்டு அது ஒரு தரமான ஆய்வுகளாக வரக்கூடிய அளவிற்கு அவர் அதை வெளியிட்டிருக்கின்றார். எல்லா வகையிலும் சிறந்த, தமிழுக்கும் வரலாற்றுக்கும் கொண்டு செய்வதையே தன்னுடைய கருத்தாக கொண்டிருக்கின்ற அந்த இனிய மனிதனை எங்காவது ஒரு இடத்தில் நல்லவர்கள் முன்னிலையில் பாராட்ட வேண்டும் என்று நான் நினைத்தேன். லால்குடியில் அது அமையவில்லை. இங்கே நண்பர் கமலக்கண்ணன் அமைத்த இந்த விழாவில் அது அமைந்திருக்கிறது. இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காக வரலாறு.com குழுவினருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு இனிய மனிதரை, தமிழ்நாடு அதிகமாக தெரிந்து கொள்ளாத ஒரு வரலாற்று வேந்தரை, அவர் நூல் பதிப்பாசிரியர் மட்டுமல்ல, வரலாற்றை நேசிப்பவர் என்ற முறையில் அவரை இந்த மன்றத்தில் அறிமுகப்படுத்தி பாராட்டுவதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். திரு வெள்ளையாமன். பேராசிரியர் அரசு அவர்களை இந்த பொன்னாடையை போட்டி திரு சுந்தரம் அவர்கள் மணிவன்போடு வேண்டும். அடுத்ததாக வரலாறு.com இணையதளத்தில் ராஜாக்கள் சிறப்பு அதை அறிமுகப்படுத்தியிருக்கிறார் திரு ராமச்சந்திரன் அவர்கள். வரலாறு.com இணையதளம் திருமண சுவாரஸ்யமான நிகழ்வு. போல பொன்னியின் செல்வன் என்கிற நாவல் அது எங்களை எப்படியெல்லாம் இணைத்திருக்கிறது. உலகத்தில் ஒவ்வொரு மூலையில் இருந்த நாடுகள் இந்த குழு ஆரம்பிக்கும் பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மூலையில் இருந்தோம். அது ஒரே சந்தித்ததில்லை. இதை இணைத்து பார்த்தால் எங்களை ஒருவருக்கொருவர் 2 வருடங்கள் முன்னால் நாங்கள் யார் என்று எங்களுக்கு தெரியாது என்பது கூட என்பதை நினைத்து பார்த்து எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. பொன்னியின் செல்வன் என்கிற நாவலை பற்றி பொதுவாகவே வெளிநாட்டுக்கு செல்பவருக்கு வெளிநாட்டில் இருக்கும்போதுதான் நம் தாய்நாட்டை பற்றிய ஒரு சிந்தனையும் தமிழை பற்றி தமிழ் மேல் ஒரு காதலும், தமிழ் புத்தகங்கள் படிக்க கிடைக்காதா, தமிழ் பார்க்க மாட்டோமா, ஏதாவது பழைய ஜூனியர்களும் பழைய ஆனந்தர்களும் 2 வருடம் முன்பு வெளியானதை எடுத்து வைத்துக்கொண்டு ஆசையாக படித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி இப்பொழுது இந்த இணையம் என்கிற ஒரு விஷயம் நன்றாக இணைக்கிறது. உலகத்தில் தென்துருவிலிருந்து வடதுருவதை எல்லாரையும் இணைக்கிறது. இப்படி இருக்கையில் இந்த எதை பற்றி எல்லாமும் கருத்து பரிமாற்றிக்கொள்ள குழுக்கள் இருக்கும் பொழுது பொன்னியின் செல்வனை பற்றி ஒரு அப்பொழுதெல்லாம் வரலாறு என்றாலே எங்களுக்கெல்லாம் பொன்னியின் செல்வன் என்கிற ஒன்றுதான் தெரியும். வரலாறு என்று எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் கதையில் வருவான்தான். கதையில் உண்மையான கதை எது, வரலாறு எது என்று பிரித்து பார்த்து உணர முடிகின்ற அளவு கூட எங்களுக்கு அப்பொழுது அறிவில்லை. அப்படி இருக்கு சரி, இதை பற்றியெல்லாம் கருத்து பரிமாற்றிக்கொள்ள எந்த குழுவும் இல்லாத பொழுது ஒரு குழுவை நாமே ஆரம்பித்தால் என்ன என்று ஒரு உணர்வு தோன்ற ஒரு 2 வருடங்கள் முன்பு யாஹூ குழு என்று அது எந்த ஒரு தலைப்பில் வேண்டுமானாலும் நம் கருத்தை பரிமாற்றிக் கொள்வோம். அப்படி ஒரு உருவான குழுதான் பொன்னியின் செல்வன் குழு. அதில் முதலில் பார்த்தோம்னால் பெரும்பாலும் நந்தினி யாருக்கு பிறந்தவள், ஆதித்த கரிகாலனை கொண்டது யார், இப்படி எல்லாம் தான் பேசிக்கொண்டே இருக்கும். அப்பொழுது எங்களுக்கு கிடைத்த ஒரு நல் முத்துக்கோள் வந்தவர் தான் கோகுல் அவர்கள். அவருக்கு வரலாற்றை பற்றி பல புத்தகங்கள் படித்து அவருக்கு கிடைத்த புத்தகங்கள் எல்லாம் படித்து அதெல்லாம் அனைவரோடும் பகிர்ந்து கொள்ளும் ஒரு நல்ல நோக்கம் இருந்து அவருக்கு இருக்கிற பணிக்கு இடையில் எல்லாவற்றையும் பொறுமையாக இரவு பகல் பாராமல் தினமும் எழுதுவார்.
இன்ஃபேக்ட் பலமுறை பலர் சொல்லியிருக்கிறார்கள், எப்படி இந்த மனிதர் இவ்வளவு எழுதுகிறார், இத்தனை ஆர்வமும் இத்தனை உற்சாகத்தோடும், எப்படி அதுவும் ஒரு குறுகிய விஷயம்தான் எடுத்துக்கொண்டால் அவர் எழுதிய விஷயம் நமக்கு எல்லாம் இத்தனை பரிமாணங்களில் ஒரு சின்ன விஷயத்தை யோசிக்க முடியும் என்று கூட தோன்றாது. அத்தனை விஷயங்களை எழுதி அப்பொழுதுதான் இந்த நாவல் நம்மை இவ்வளவு பாதிப்புக்குள் உள்ளாக்கி இருக்கிறது. இந்த நாவலில் இருக்கும் இடங்களை எல்லாம் நாம் சென்று பார்த்தால் என்ன என்று ஒரு எண்ணம் தோன்றுகிறது. அப்பொழுது எங்களுக்கு யாரை போய் பார்ப்பது, இந்த இடங்கள் பழையாறை என்றால் எங்கே இருக்கிறது, இப்படியெல்லாம் எங்களுக்கு நந்திபுரம் என்றால் எங்கே இருக்கிறது என்றெல்லாம் எங்களுக்கு அப்போது ஒன்றும் தெரியாது. இதெல்லாம் ஏதோ ஒரு இடம் அட்லாண்டிஸ் போல எங்களுக்கு, அது எங்கே இருக்கிறது யாருக்கும் தெரியும். அப்படி இருக்கையில் இது இப்படி போகலாம் என்ற ஒரு திட்டத்தை இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒருவர் எழுதினார். இந்த மாதிரி ஒரு திட்டம் தீட்டியுள்ளோம். இதற்காக இந்த குழுவில் இருப்பவர்கள், இந்த பயணத்திற்கு வர விருப்பம் இருப்பவர்கள் எல்லோரும் கடற்கரையில் சந்தித்து எப்படி போகலாம் என்று முடிவு செய்யலாம். அப்பொழுது கல்கியின் ஆசிரியர் சீதா ரவி அவர்கள் இங்கு வந்து, அவர்கள் மூலமாக தான் எங்களுக்கு தேவமணி ரஃபீல் சார் அவர்கள் அறிமுகம் கிடைத்து, அவர் எங்களை ஒரு திக்கு தெரியாத இருந்த எங்களை ஒரு கலங்கரை விளக்கத்தை காட்டியது போல முனைவர் கலைப்பவரையும் அனுப்பி வைத்தார். அவர் மூலமாக எங்களுக்கு தெரிந்தவர் தான் சுந்தர் பரத்வாஜ் சார். எடுத்த உடனே நம்ம மேலே போயிட முடியாது, ஒரு லெவலாக தானே போக முடியும். எடுத்த உடனே நம்ம வெறும் பயணத்துக்கு போகிறோம் அப்படின்ன உடனே நம்ம எப்படி அவர் ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கணும் இல்லையா, அந்த ஒரு ஏணிப்படியாக எங்களை ஒன்றுமே இல்லாத எங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எடுத்து சொல்ல உதவியாக இருந்தவர் சுந்தர் சார். அவர் மூலமாக முதலில் இந்த யாத்திரைக்கு நாங்கள் ஆரம்பித்தோம். அப்பொழுதுதான் இந்த வரலாறு, நிஜ வரலாறு என்பது கதையை விட பன்மடங்கு சுவாரஸ்யமானது என்ற விஷயம் எங்களுக்கு கதை நிர்வகிப்பதை விட இந்த நிஜ வரலாற்றை, ஆனால் நிஜமான வரலாற்றை எடுத்துச் சொல்வதில் எத்தனை கடினம் இருக்கிறது, எத்தனை உழைப்பு தேவைப்படுகிறது, எத்தனை அறிய வேண்டியிருக்கிறது. நேற்று கூட சொல்லிக் கொண்டிருந்தார், ஒரு விஷயத்தையும் ஒரு உண்மையை தெரிய வேண்டுமானால் கதை தெரிய வேண்டியிருக்கிறது, கல்வெட்டுகள் தெரிய வேண்டியிருக்கிறது, இலக்கியங்கள் பரிச்சயம் இருக்க வேண்டியிருக்கிறது. இத்தனையும் எப்படியெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இருந்தால் அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத இவ்வளோ ஸ்கில் செட் தேவைப்படுது. இப்படி இருக்கையில் நாங்கள் என்ன கேள்வி கேட்டாலும், இப்போ அவருக்கு இருக்கும் நேரம், அவர் பார்வை நேரம் வேறு, அவர் எழுத வேண்டும், அவர் வரலாற்றுக்காக செய்ய வேண்டிய நேரம் ஒதுக்குவது தவிர, நாங்கள் எந்த நேரம் வேண்டுமானாலும் தொலைபேசினாலும் சரி, நேரில் வந்தாலும் சரி, வீட்டிற்கு அவரது அலுவலகத்திற்கு எப்பொழுது கேட்டாலும் எப்பொழுதுமே நாங்கள் இவரை சந்தித்தாலே போதும், ஒரு 3 மணி நேரம் 5 மணி நேரம் பேசிக்கொண்டே தான் இருப்போம். நாங்கள் பேசிக்கொண்டிருப்போம் என்று கூட சொல்ல முடியாது, கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்போம், அவரிடம் இருந்து பதில் வந்து கொண்டே இருப்போம். இப்படியே இருக்கிறது. நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அதிகம் தெரிந்துவிட்டது என்று அர்த்தம் இல்லை, ஏதோ எப்படி ஒரு ஆனா எப்படி போடுறது அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சது. அப்படி நாங்கள் எந்த ஒரு பிரிவை எடுத்துக்கொண்டாலும் அதில் ஆய்வாளர்கள் நல்ல புத்தகங்கள் வெளியிடுவார்கள், அல்லது அந்த புத்தகங்களை பார்த்தால் அதை படிப்பதற்கும் ஒரு நல்ல நிலையில் இருக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் இப்போ ஒன்றுமே அறியாத ஒருவர் எப்படி இதையெல்லாம் புரிந்து கொண்டு ஒரு படிப்படியாக இதையெல்லாம் தெரிந்து கொள்வது? ஒரு ஆய்வாளருக்கு இறங்கி ஒன்றுமே அறியாதவனை போல் தன்னை பாவித்துக் கொண்டு அதை எழுதுவது என்பது மிகவும் கடினமான விஷயம். ஆனால் இப்பொழுது நாங்கள் கற்றுக்கொள்ளும் போதே எப்படி கற்றுக்கொள்கிறோம், என்ன தெரிந்து கொள்கிறோம், ஒரு விஷயத்தை எப்படி அணுக வேண்டும் என்று பதித்து விட்டு அதையே பதிவு செய்து விட்டால் இந்த விஷயம் மிகவும் சுலபமாகிவிடும். அதனால் நாங்கள் கற்றுக்கொள்வதை, ஒரு கட்டிடக்கலை பற்றியோ, ஒரு கல்வெட்டை பற்றியோ, ஒரு சிற்பத்தை பற்றியோ, ஒரு ஐக்கனாகிராஃபி பற்றியோ தெரிந்து கொள்வதை அப்படியே தெரிந்து கொள்ளும் ஒரு மாணவனாக அப்படியே பதிவு செய்தால், தினமும் டைரி எழுதுவதை போல பதிவு செய்தால் அது அனைவருக்கும்